ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்று நாம் பார்க்க போவது இந்த ஆண்டில் நிகழப்போகும் மிக முக்கியமான குரு கிரக பெயர்ச்சியை பற்றிதான். ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்சராசியான கடகத்திற்கு நுழைவது மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 60 வருடங்களுக்கு பிறகு குரு கிரகம் உச்ச நிலையிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போகிறது. இந்த ஒரு அமைப்பும் மிக அருமையான பலன்களை பல ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சும பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை கோடி நன்மை, உச்ச குரு பார்த்தால் பல கோடி நன்மை. நமது வாழ்க்கையில் குருவின் பங்கு பல விதங்களில் தொடர்பு கொள்கிறது. கல்வி, அறிவாற்றல், செல்வம், புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள், உயர் பதவிகள், அரசு வேலைகள் மற்றும் தொழில் மேன்மைகளை தரக்கூடியது. ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் அதிகம் இருக்கிறது, அதுவும் தங்கம் சேர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் குரு பகவானின் சுபத்துவம்தான். அப்படிப்பட்ட குரு 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் உச்சமாவது மிகவும் சுபத்துவமாகும். பல ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடைபெறப் போகிறது. குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்மத்திலேயே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிலை அடைந்து மீண்டும் கடகத்தை நோக்கி பயணித்து 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027 முழுமையாக கடகத்தில் நுழைவார். வக்ர நிலையில் உள்ள குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் முழு வலிமையுடன் உச்ச குருவாக வலம் வருவார். 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் கடகத்திலிருந்து அருள் தந்து அதே 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் சிம்மத்திற்கு பெயர்ச்சியாவார். ஆக அக்டோபர் வரையில் 152 நாட்களும், ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் 152 நாட்களும் கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பார் என்பதால் அவரின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளில் பதியும். அதுவே சிம்மத்தில் இருக்கும் 84 நாட்களான அக்டோபர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரையில் குருவின் பார்வை தனுசு, கும்பம் மற்றும் மேச ராசியில் பதியும். இப்படிப்பட்ட அமைப்பினால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்களும் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்து 5ஆம் இடமான கடகத்திற்கு பெயர்ச்சியாகி உச்சநிலை அடையப் போகிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்பர். இங்கே குரு வருவது மீன ராசிக்கு விடிவு காலம் வரப்போகிறது என்று அர்த்தம். 5ஆம் இடத்தில் இருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம், லாபஸ்தானமான 11ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசியான முதல் இடத்தை பார்க்க போகிறார். குருவுடைய அந்த பார்வை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பை தரப்போகிறது. இதுநாள் வரை மிதுனத்தில் பகையாக இருந்த குரு கடகத்தில் நல்ல நிலையில் அமர்வதால் உங்களுக்கு முதல்ல ஆரோக்கியம் சீராகும், ஆழ்மனதில் நிம்மதி பிறக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும், பல மாதங்களாக மனதில் தேக்கி வைத்திருந்த ஆசைகள் நிறைவேறும், பிரிந்திருந்த தம்பதிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியம் இந்த காலத்துல திருமணமானவர்களுக்கு இயற்கையாகவே நடக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி, அவர்களுடைய படிப்பு மற்றும் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். குருவின் முதல் வீட்டு பார்வை 9ஆம் வீட்டு பார்வை இரண்டையும் வைத்து 5இல் இருந்து வழிநடத்தப் போவதால் நினைத்த பள்ளியில் நினைத்த காலேஜில் சீட் கிடைப்பது, தான் விரும்பிய கோர்ஸ் எடுத்து படிப்பது, போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று நல்ல வேலையை எட்டி பிடிப்பது, அரசாங்க வேலையில் அமர்வது, அடுத்த கட்ட படிப்பிற்கு நகர்வது, வெளிநாடு சென்று படிக்கும் பாக்கியம் பெறுவது என்று மீனராசி மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான காலமாக இருக்கும். திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களுக்கு எளிதாகவும் மனதிற்கு பிடித்த மாதிரியும் நல்ல வரன் அமைந்து திருமண ஏற்பாடுகள் இனிதே நடைபெறும். மீனராசி பெண்களுக்கு உங்கள் திறமை, தன்னம்பிக்கை அதிகமாகும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கும். வேண்டிய பொருட்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தால் அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழலே இருக்கும். குருவின் 11ஆம் இட பார்வையால் ஊதிய உயர்வு உண்டாகும். சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு லாபம் இரட்டிப்பாக இருக்கும். தொழிலிலும் நல்ல வளர்ச்சி அமையும். இதுநாள் வரை உங்கள் ராசியில் இருந்த சனி
அதுவும் உங்களுக்கு விரையாதிபதியும் கூட. அப்படிப்பட்ட சனி பகவானால் 7.5 சனியில் 2வது நிலையான ஜென்ம சனியில் மாட்டிக்கிட்டு பல பாதிப்புகள், கொடுமைகள், வியாதிகள், வழக்குகள், நஷ்டங்கள், குடும்ப பிரிவுகள், ஆக்சிடென்ட்ஸ், டைவர்ஸ் என்று பார்த்து பார்த்து மனம் வெந்த மீனராசிக்காரர்களுக்கு இவை அனைத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி சனியுடைய ஆட்டத்தை நிறுத்தும் விதமாக குருவோட பார்வை சனி மீதே விழப்போகிறது. அதனால் இதுநாள் வரை சந்தித்து வந்த பாதிப்புகள் நன்றாக குறைந்துவிடும். முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைகள் நீங்கி, மன உளைச்சல் நீங்கி, மனதில் ஒரு அமைதியான சூழல் உண்டாகும். பிள்ளைகளின் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். குரு பகவானின் முதலிடத்து பார்வை மற்றும் 11ஆம் இடத்து பார்வையால் தொழில் புரிபவர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த மந்த நிலை மாறி நல்ல வளர்ச்சி உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது புதிதாய் தொழில் ஆரம்பிப்பது, வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது போன்ற முயற்சிகள் பெரிய வெற்றியை தரும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை ஈட்டித் தரும். கூட்டுத் தொழிலில் கூட அருமையான முன்னேற்றம் இருக்கும். இந்த குரு பயிற்சி காலத்தில் மீன ராசிக்கு எந்தெந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறும், நல்ல லாபத்தை தரும் என்று கணித்ததில் குரு பகவான் ஞானக்காரகன் என்பதால் கல்வி சார்ந்த தொழில்களான பள்ளி, கல்லூரி, பயிற்சி மையங்கள் மற்றும் புத்தக பதிப்பகங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அமோகமான லாபம் இருக்கும். நல்ல பெயரும் உண்டாகும். தனத்துக்கும் குரு காரகன் என்பதால் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் துறைகளான வக்கீல், ஆடிட்டர்கள், நிதி ஆலோசனை, மனிதவள மேம்பாடு செய்யும் நிறுவனங்கள் மற்றும் ஜோதிட ஆலோசனை வழங்கும் துறைகளும், தனியார் பேங்க் வைத்து நடத்துபவர்கள், அதில் வேலை பார்ப்பவர்கள், ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துபவர்கள், அடகுக்கடை நடத்துபவர்களுக்கும் வருமானம் அருமையாக இருக்கும். மீனம், கடகம் மற்றும் விருச்சகம் ஆகிய 3ம் நீர் ராசிகள் என்பதால் குடிநீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், குளிர்பானங்கள், பால் பண்ணை, பால் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கும் கம்பெனிகள், உணவு சார்ந்த ஹோட்டல், கேட்டரிங் மற்றும் மளிகை கடைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்து நடத்துபவர்களுக்கு வியாபாரம் இரட்டிப்பாக பெருகும். விவசாயம், விவசாய பண்ணை, இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, அதற்கு தேவையான தீவனம் தயாரிக்கும் நிறுவனம் வைத்து நடத்துபவர்களுக்கும், மீன் பண்ணை, மீன் பிடிக்கும் தொழில்களில் இருப்பவர்களுக்கும் கூட தொழிலில் அருமையான வளர்ச்சி இருக்கும். ஆன்மீக ரீதியாக கடவுள் சிலைகள் செய்யும் தொழில்கள், பூஜா பொருட்கள், ராசிக்கற்கள் செய்யும் தொழில், அதை விளம்பரம் செய்து விற்பனை செய்யும் தொழில், வெள்ளி நகைகள் செய்யும் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் தொழில்கள், அதை சார்ந்த புரோக்கர் தொழில்கள், கமிஷன் பேஸ்டு தொழில்களில் சரியான முயற்சி இருந்தால் நல்ல முன்னேற்றம் காண முடியும். அதுவே இரும்பு சார்ந்த தொழில், பழைய இரும்பு வியாபாரம், லேத் ஃபேக்டரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடக்க வேண்டும். இல்லையேல் வாடிக்கையாளர்கள் வரத்து குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இயந்திர பழுதுகளால் வீண் செலவும் ஏற்படலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், பட்டாசு ஆலைகள், பெயிண்ட் தயாரிப்பு மற்றும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்களும் அரசாங்க விதிமுறைகளை சரியாக கையாள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, இதே குரு பகவான் வருகிற அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியில் அதிசாரமாக கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். மீனத்திற்கு அது 6ஆம் வீடு. ஜோதிட விதிப்படி ஒரு சுபகிரகம் 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிசாரமாக செல்வது சற்று சவாலான காலத்தை தரும் என்றாலும், அங்கு அவர் வக்ர நிலை பெறும்போது தன் கெடுபலனை குறைத்து நல்ல பலன்களை வழங்குவார். நேயர்களே, அதிசார பெயர்ச்சி பற்றி விரிவான பலன்கள் பின்வரும் காலங்களில் பதிவேற்றப்படும். தற்போது சில முக்கிய பலன்கள் மட்டும் இங்கே சொல்கிறேன். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்மையான போட்டியாளர் யார், உங்களது எதிரி யார் என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அதனால் உங்களை அதற்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ள இந்த காலம் உதவும். உங்களது தனித்தன்மையும் வெளிப்படும். நீண்ட காலமாக வராமல் முடங்கி கிடந்த தொகைகள், நீதிமன்ற வழக்குகள் மூலமாக வரவேண்டிய நிலுவையில் இருக்கும் தொகைகள் இந்த வக்கர காலத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகளை இந்த அதிசார காலத்தில் தள்ளி வைப்பது நல்லது. இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ற பணம் தொழில் வளர்ச்சி அடைந்து லாபமாக பெருகாமல் நிலுவையில் நின்று போகலாம். கவனம் தேவை. வேலையில் இருப்பவங்க இந்த காலத்தில் வேலை மாற வேண்டும் என்று நினைத்தால் புதிய வேலைக்கு மாற முயற்சிக்கலாம். நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய 3 மாத காலத்திற்குள் நல்ல வேலை கிடைக்கும். குருவின் பார்வை சிம்ம ராசியான 6ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீடான தனுசு ராசியையும் 12ஆம் வீடான கும்ப ராசியையும் மற்றும் 2ஆம் வீடான மேசத்தின் மீதும் பதியும். இதனால் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். தொழில் தொடங்கவோ வெளிநாடு செல்லவோ
குடும்ப தேவைகளுக்காகவோ கடன் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. இருக்கும் கடனை அடைத்து புது கடன்களை வாங்குவீர்கள். வீட்டில் உள்ள நபர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ மருத்துவ செலவுகளும் வரலாம். கவனம் தேவை. இந்த காலத்தில் திருமண பேச்சுக்கள் தள்ளி போகலாம். குரு மீண்டும் கடகத்தில் நுழைந்த பிறகு சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். மீனராசிக்காரர்களுக்கு மேலும் நற்பலன்கள் கிடைக்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பை தரும். ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ உதவி செய்வதும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பதும் நல்ல மேன்மையான பலன்களை தரும். நேயர்களே, இது போன்ற ஜோதிட ரீதியான பல விஷயங்கள், சூட்சமங்கள் எங்கள் சேனலில் தொடர்ந்து வரப்போகின்றன. நீங்கள் புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க இதில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.